முதலாவது செல்ஃப் டாக். இந்த செல்ஃப் டாக் பண்ணது யார் தெரியுமா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்குள்ளேயே பேசினாளா? ஹலோ, உங்களுக்குள்ளேயே பேசுறீங்களா? அவரை தொடுவேன், அவர் செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், என்னை இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் எனக்கு ரொம்ப இருக்குது. அதான் செல்ஃப் டாக். நீங்கள் செல்ஃப் டாக்கை கர்த்தர் கேட்டால் சந்தோஷப்படுவாரா? இல்லை, எப்படி நீங்களே பேசிக்க. நான் ரொம்ப செல்ஃப் டாக் மேன். நான் பாட்டுக்கு டாக் ஓடிக்கிட்டு செல்ஃப் டாக் செல்ஃப் டாக் செல்ஃப் டாக். அப்புறம் ஃப்ரீ டாக். அடுத்து என்ன டாக்? அப்பாட்ட பேசுகிறப்ப ஃப்ரீயாக போயா? அப்பாட்ட பேசுகிறப்ப எப்படி பேசணும்? நம்ம பிள்ளைகள்லாம் அப்பாட்ட என்ன ஃப்ரீயாக பேசுகிறோம். ஃப்ரீயாக மட்டும் பேசுகிறத உரிமையாக பேசுகிறாங்க. அதை விட இது நல்லா இருக்குல்ல, ஃப்ரீயாக பேசுகிறத விட அப்பாட்ட எப்படி பேசுகிறாங்க? உரிமையாக. நம்ம அப்பாட்ட உரிமையாக ஃப்ரீயாக பேசலாயா? நீங்கள் அங்கே வரணும். ரிலிஜனில் இருக்கிறவங்க அப்படி பயத்தோட நடுக்கத்தோட அவர் கடவுள் அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. பயத்தோடு தான் இருப்பாங்க. நம்ம பிள்ளைகள், பவுல் அதே ரோமர் 8 சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலாம். நல்லா கவனிங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஃப்ரீ டாக் பேசலாம். கொஞ்சம் காலையில் இப்படி டாக்கிங்கோட டாக்கிங்கோட அப்பாட்ட ஆரம்பிக்கலை. நான் ரொம்ப அப்பாட்ட பேசுவேன். அப்பாவுக்கு நான் பேச போனாவே ரொம்ப நல்லா கேட்குறார். அவர் ரொம்ப சந்தோஷப்படும்படி நான் பேசுகிறேன். அப்பாட்ட புலம்பல்லாம் கிடையாது. அப்பாட்ட என்ன கிடையாது சொல்லுங்க? புலம்பாதையானுங்க. அது இல்லை, இது இல்லை, அது என்ன பண்ணுவேன், என்ன ஏயா வேதத்தில் உனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி இருக்கு. நீ அதை விசுவாசிக்காம எனக்கு அது இல்லை, இது இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீ என்ன பண்ற? நீ புலம்பி அப்பாவே ரொம்ப என்னடாவே ரொம்ப ஆவியானவர் துக்கப்படுறாரு. ஏன் தெரியுமா? அப்பாவை குறித்த அந்த வெளிச்சம் இல்லை, அறிவு இல்லை. ஆகவே அவங்க ஆவி உள்ளான மனுஷன்ல ஸ்ட்ராங் ஆகலை.